வாணியம்பாடி அருகே ரயிலில் இருந்து தவறி விழுந்த பெண் உயிரிழந்துள்ளார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் நூருல் அமீன். நூருல் அமீன், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரம். கேரளா மாநிலம் திருச்சூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ், இவரது மனைவி ரோகிணி, இவர்களுக்கு 2 வயதில் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் ராஜேஷின் தந்தை சென்னையில் வசித்து வருகிறார். அவரை பார்ப்பதற்காக கணவன் மனைவி இருவரும் திருவனந்தபுரம் விரைவு ரயிலில் சென்னைக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் அருகே ரயிலில் வந்து கொண்டிருந்த போது ராஜேஷ் மற்றும் ரோகிணி இருவரும் ரயிலில் உள்ள கழிவறைக்கு சென்றுள்ளனர். பின்னர் ராஜேஷ் மட்டும் இருக்கைக்கு திரும்பியுள்ளார். வெகு நேரம் ஆகியும் அவருடைய மனைவி ரோகி இருக்கைக்கு வராததால் சந்தேகமடைந்த அவரது கணவர் இது குறித்து காட்பாடி ரயில்வே காவல் நிலையத்துக்கு புகார் தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் காட்பாடி ரயில்வே போலீசார் மற்றும் ஜோலார்பேட் ரயில்வே போலீசார் ரோகிணியை தேடி வந்தனர். இந்த நிலையில் வாணியம்பாடி அடுத்த புத்துக்கோயில் பகுதியில் உள்ள தண்டவாளத்தில் ரோகிணி ரயிலில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ரோகிணியின் உடலை மீட்டு ஜோலார்பேட்டை காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். சம்பவம் குறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.